பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியுமாக இந்த பதிவின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையாய் உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கப் போகிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே நல்ல வார்த்தைகளை நமக்கு தந்து அவரே நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக தலைகளை தாழ்த்துவோமா? சர்வவல்லமையுள்ள பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான நல்ல ஆவிக்குரிய மன்னாவை தந்து நாங்கள் ஆவியில் வெல்லப்படும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இந்த கடைசி நாட்களில் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். அடிமை கிருபைக்குள் மறைத்து கொண்டு தெய்வமே ஜனங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை அடிமை மூலம் நீர் வெளிப்படுத்த உடைய கரத்திலே முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவரையே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான, அதிக முறை வேதத்திலே வாசித்து பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. 91ஆம் சங்கீதம், அதனுடையதான கடைசி வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் மரணம் என்று பிறப்பதற்கு முன்பாகவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எந்த ஒரு மனிதனும் மரணத்தை காணாமல் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்க முடியாது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதிலும் உள்ள மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்குகிற விஞ்ஞானிகள் மனிதனுடைய மரணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு மருந்துகளை கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள். ஆனால் இன்று வரையிலும் அது இயலாத ஒரு காரியமாய் மாறிவிட்டது. காரணம், மரணம் என்பது மனிதனை சிருஷ்டித்த தேவனால் மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறபடியினாலே. ஆனாலும் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் எப்படியாகிலும் இந்த உலகத்திலே அதிக நாட்கள் உயிரோடு வாழ வேண்டும், அதிக நாட்கள் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்து அநேக காரியங்களை அனுபவிக்க வேண்டும், அநேக காரியங்களிலே சாதனைகள் புரிந்துவிட வேண்டும் என்று உலக பிரகாரமாய் பல நிலைமைகளிலே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தை திடகாத்திரமாய், பலனாய், ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாய் பல காரியங்களை செய்கிறார்கள். உடற்பயிற்சிகளை செய்கிறார்கள். இன்னும் பல நிலைமைகளிலே மருந்து மாத்திரைகளை சாப்பிடுகிறார்கள், புஷ்டியான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். யாராயிலும் சரீரத்தின் பலனை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து காரியங்களை பேசுவார்கள் என்று சொன்னால் அதை கவனித்து உடனே அதை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து விடுவார்கள். ஆனாலும் நிச்சயமாக ஒரு நாள் அந்த மனிதனோ மனுஷியோ மரித்து போய் விடுகிறார்கள். ஆனாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழுகிற காலம் வரையிலையும் ஸ்தோத்திரம், நல்ல ஆரோக்கியத்தோடு அதே போல நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் விரும்புவதில் தவறு ஏதும் இல்லை. காரணம், ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். தேவனுடைய பிள்ளைகளை நீடித்த ஆயுட்சு நாட்களால் திருப்தியாக்குகிற தேவன் நம்முடைய நல்ல தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இது கடைசி காலம். கடைசி காலத்தை குறித்து தான் பல நிலைமைகளிலே பிரசங்கங்களை நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம், அநேக ஊழியக்காரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னார், அவர் வருகிற வரையிலையும் ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் நல்ல ஆயுளோடு நாம் வாழ ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபிப்பதில் தவறு எதுவுமே இல்லை. ஆகவே ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் உங்களில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால், வேதத்தில் உள்ள சில பரிசுத்தவான்களின் வாயுசு நாட்களை குறித்தும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாய், கிறிஸ்துவுக்குள்ளாய், தேவனுக்குள்ளாய் எப்படி தங்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள் என்றும் சில காரியங்களை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தருகிற சில ஆலோசனைகளை ஆமென் உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாஞ்சிக்கின்றேன். ஸ்தோத்திரம். முதலாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நோவா என்று சொல்லப்படுகிறதான ஒரு பரிசுத்தவானை குறித்து, ஒரு நீதிமானை குறித்து, ஒரு உத்தமனை குறித்து ஸ்தோத்திரம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே வசனம் சொல்லுகிறது, நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் அவர் மரித்தார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே
ஸ்தோத்திரம் வாழ்ந்த தேவ மனிதனுடையதான வாழ்நாட்கள் எல்லாம் மிகவும் நீடித்ததாய் காணப்பட்டது. ஆனால் பிந்தின காலங்களிலே ஆண்டவராகிய தேவன் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம் என்று சொல்லி அவர் எழுதி வைத்து விட்டார். ஆனால் உலகத்தின் ஆரம்ப நாட்களிலே வாழ்ந்த தேவ மனிதனாகிய ஸ்தோத்திரம் நோவாவுடைய ஆயுசு நாட்கள் 950 வருஷம். அப்போ இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த காலம் மிகவும் ஒரு நீடித்த காலம் என்று சொல்லி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் இந்த தேவ மனிதன் ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவராய் இருந்தார், எப்படிப்பட்ட கிரியைகளை அவர் நடப்பித்தார்? ஒருவேளை அவருடைய சில நடக்கைகள், அவருடைய சிலதான கிரியைகள் அவருடைய ஆயுஷ் நாட்களை இந்த உலகத்திலே பெருக பண்ணுவதற்கு ஆதாரமாய் இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆகவே அவருடையதான சில காரியங்கள் என்ன? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 9வது வசனத்திலேயே நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே பொல்லாதவர்கள், அக்கிரமக்காரர்கள், தீமையை நடப்பிக்கிறவர்கள் மிகவும் அதிகமாய் பெருகிவிட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தீமை செய்கிற ஜனங்கள், பொல்லாதவர்கள், அக்கிரமக்காரர்கள் நிறைந்த அந்த நாட்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தேவ மனிதனாகிய நோவா தேவனிடத்திலே நீதிமான், உத்தமன் என்று சொல்லி நல்ல ஒரு சாட்சியை பெற்றவராக அவர் காணப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மருந்துகளை, மாத்திரைகளை, இன்னும் உலக பிரகாரமாய், சரீர பிரகாரமாய் பல காரியங்களை நாம் செய்து நிறைவேற்றிவிட்டால் நீண்டாயுள் வாழலாம் என்று சொல்லி மனதிலே நினைத்து நீங்கள் தவறாய் கணக்கு போட்டு விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி நீதிமான், உத்தமன் என்று சொல்லி சாட்சி பெறுகிறார்களோ அவர்களுடைய வாய்ஸ் நாட்களை கர்த்தர் நிச்சயமாய் பெருக பண்ணுவார். இன்னும் நோவாவை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்படி என்றால் தேவனோடு அவர் உள்ள உறவிலே ஒவ்வொரு நாட்களிலும் ஸ்தோத்திரம் அந்த உறவை வளர்த்து கொள்வதற்கு ஏதுவாக, அந்த உறவிலே பெருகுவதற்கு ஏதுவாக எவைகளையெல்லாம் தேவனுடைய காரியத்தில் செய்ய வேண்டுமோ அவைகளையெல்லாம் தவறாமல் ஒவ்வொரு நாட்களிலும் நடப்பித்த ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு கூட உள்ள சஞ்சாரம், எல்லாவற்றிலும் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் என்று சொல்லி நாம் காணுகிறோம். இந்த நாட்களிலே பணம் சம்பாதிப்பதற்கும், அங்காங்கே ஓடுவதற்கும், இன்னும் உலக பிரகாரமான பல காரியங்களை செய்வதற்கும் 24 மணி நேரத்தில் பல மணி நேரத்தை செலவு செய்து விடுகிறோம். கடைசியாக அதிகாலையிலேயே வேலைக்கென்றோ தொழிலுக்கென்றோ எங்கோ சென்றுவிட்டு வீட்டிற்கு இரவு நேரத்தில் வரும் பொழுது மணி 10 மணி 11 மணி என்று ஆகிவிடுகிறது. இரவு நேரத்தில் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விட்டு ஸ்தோத்திரம் தூங்க செல்லும் பொழுதே உடம்பெல்லாம் பலவிதமான அலைச்சல்கள் நிமித்தமாய், வேலை பழுவி நிமித்தமாக சோர்ந்து போயிருப்பது நிமித்தம் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் 2-3 வார்த்தைகளில் ஜெபத்தை முடித்து விடுகிறார்கள். தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்திலே, தேவனோடு உறவாடுகிற அந்த அனுபவத்திலே, தேவனோடு நெருங்கி நிற்கிற அந்த அனுபவத்திலே ஸ்தோத்திரம் சற்று பின்வாங்கி விடுகிறார்கள், அந்த நேரத்தை குறைத்து விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து எவ்வளவோ காரியங்களை அந்த நாட்களிலே செய்து கொண்டிருந்ததான அந்த நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பதில் அதிக நேரத்தை செலவிட்டார். ஆகவே ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னும் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 22வது வசனத்தில் பொல்லாத மனிதர்கள், அக்கிரம சிந்தை உள்ள மனிதர்களின் பாவங்கள் பெருகினபடியாலே ஆண்டவராகிய தேவன் நோவாவோடு கூட இடைபடுகிறார். இடைப்பட்டு அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், இந்த உலகத்தை நான் பெரிய வெள்ளத்தினால் அழிக்கப் போகிறேன், நீயும் உன் குடும்பத்தாரும் தப்பி பிழைப்பதற்கு ஏதுவாக கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு என்று சொல்லி நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, நோவாவின் நாட்களிலே ஸ்தோத்திரம் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே மழை என்று சொல்லி ஒன்று பெய்ததில்லை. மழை பெய்யாத அந்த நாட்களிலே பனிதான் செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் வளர வைத்தது. மழையை அவர் கண்ணால் பார்த்ததில்லை, தேவனுடைய சத்தத்தை முன்னும் பின்னும் அவர் கேட்டதில்லை. அப்படிப்பட்ட அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் மழை மூலமாக, பெரு வெள்ளத்தின் மூலமாக உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது
தேவனுடைய அந்த வார்த்தையை அவர் கண்ணால் அதுவரையிலும் அப்படிப்பட்ட மழையை பார்க்காதிருந்த பொழுதிலும் அப்படியே அவர் விசுவாசித்தார். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அவர் செய்ய சொன்ன அந்த பேழையை அவர் எப்படியெல்லாம் செய்ய சொன்னாரோ அப்படியே செய்தார். 2 காரியங்கள் இதிலே. தேவன் மேல் உள்ள ஒரு விசுவாசம், இன்னும் ஒன்று ஸ்தோத்திரம், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய காரியங்களை அது எதுவாக இருந்தாலும் அநேக வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை முழுமையாய் நாம் நம்ப வேண்டும். நிச்சயமாக அது நடக்கும். கர்த்தர் தருகிற வார்த்தைகள், கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்கள், கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் நம்மால் நம்ப முடியாததாகவும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் காணப்பட்டாலும் கர்த்தர் இதை செய்வார் என்று சொல்லி அதை செய்வதற்குரிய வல்லமையும் அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் முழுமையாய் நம்ப வேண்டும். அதுபோல அவர் எவைகளையெல்லாம் செய்ய சொல்லுகிறாரோ அவைகளையெல்லாம் அப்படியே அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி, நீடித்த நாட்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த நோவாவுக்குள் இருந்த குணாதிசயங்கள் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்நாளும் நீடித்திருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. 2வது, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம், ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனை குறித்து அழகாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அப்போ இந்த உலகத்தில் ஈசாக்குடைய ஆயுசு நாட்களும் ஸ்தோத்திரம் நீடித்து இருந்ததை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இந்த ஈசாக்குடைய வாழ்நாளிலே அவர் செய்த சில காரியங்களை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஈசாக்குடையதான ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அனுதினமும் தியானிக்கிற ஒரு சுபாவம் உள்ள ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். அனுதினமும் ஸ்தோத்திரம் தேவனுடைய காரியத்தை, தேவ சமூகத்தில் நேரத்தை அதற்கென்று ஒதுக்கி தியானம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்றைக்கு ஸ்தோத்திரம் செல்போனில் எவ்வளவோ காரியத்தை சர்ச் பண்ணுறோம், டிவியில் எவ்வளவோ காரியத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் கம்ப்யூட்டர், லேப்டாப், டேப் இப்படி சொல்லி ஸ்தோத்திரம் எவ்வளவோ காரியத்தில் நம்ம நேரத்தை செலவிட்டு உலக பிரகாரமாக எவ்வளவோ காரியத்தை சர்ச் பண்ணி ஸ்தோத்திரம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் முதுகு வலித்தாலும் பரவாயில்லை, கழுத்து வலித்தாலும் பரவாயில்லை, கை வலிச்சாலும் பரவாயில்லை, இந்த காரியத்தை அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் என்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படுகிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் தியானம் பண்ணுகிறோமா என்பதை சற்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தோடு நிதானித்து பாருங்கள். அனுதினமும் தேவனோடு தியானம் பண்ணுவதற்கென்று நேரத்தை ஒதுக்கும் பொழுது ஆயுஷ் நாள் இந்த உலகத்திலே கர்த்தரால் பெருக பண்ண என்பதிலே சந்தேகமில்லை. இன்னும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன்னுடைய மனைவிக்காக ஆண்டவரிடத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணினார். பிள்ளை இல்லாதிருந்த அந்த காரணத்தை முன்னிறுத்தி ஸ்தோத்திரம் தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காளுக்காக ஆண்டவர் சமூகத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணினார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தன் சொந்த மனைவியிடத்திலே மிகவும் அன்புள்ள ஒரு தேவ மனிதனாக இருந்தார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட திருமணமான புதிதில் மனைவியிடத்தில் மிகவும் அன்பாயிருப்பார்கள். ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை பிறந்து விட்ட பிற்பாடு அந்த அன்பின் அளவு குறைய ஆரம்பிக்கும். முதல்ல கண்ணே, மணியே, செல்லமே, ஸ்தோத்திரம், ஸ்வீட் அப்படி என்னெல்லாமோ சொல்லி கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கிட்டுக்கலாம். டார்லிங் பண்ணுவாங்க. வெளியே போயாச்சுன்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்கு 50 ஃபோன் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, ரெஸ்டடுலாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு குழந்தை பிறந்த பிற்பாடு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழித்த பிற்பாடு மனைவி குறித்து ஸ்தோத்திரம் கரிசனை அற்றவர்களாய்
மனைவியை குறித்த எண்ணமற்றவர்களாய், மனைவியிடத்தில் அன்பு குறைந்து போனவர்களாய், அதே மனைவியோட தான் வாழ்வாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், அந்த அன்பின் அளவு குறைந்து போய்விடுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய சொந்த மனைவியிடத்துல ஸ்தோத்திரம், கர்த்தர் இணைத்த அந்த நாள் முதல் மரணம் உங்களை பிரிக்கிற வரையிலையும் நீங்கள் உண்மையான அன்பு செலுத்தினா உங்க ஆயுசு நாள் பெருகும். ஸ்தோத்திரம், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இது இல்லை. ஸ்தோத்திரம், சொந்த மனைவிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு பதிலாக அநேகரிடத்தில் அன்பு செலுத்துகிற கணவன்மார்கள் இருக்கிறார்கள். மனைவியை தவிர மற்றவர்கள் சிலரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். தவறான உறவுகள், இப்படி நிலைமைகள் பல்வேறு விதமாய் பல்வேறு நிலைமையில் உள்ளவருடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அதுவல்ல, அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. கர்த்தருக்கு பிரியம், கர்த்தர் தனக்கு சொந்த மனைவியாய் கொடுத்திருக்கிற சொந்த சரீரமாகிய மனைவியிடத்துல உண்மையான அன்பு செலுத்தி அந்த மனைவியை யார் உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஆயுசு நாளை கொடுப்பார் என்பதுல சந்தேகம் இல்லை. மூன்றாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனமும் 29வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அங்கு இந்த ஈசாக்கு தன்னுடைய எதிரிகளிடத்திலே நல்ல ஒரு சாட்சியை பெற்றார். ஸ்தோத்திரம், பாருங்க, இந்த எதிரிகள் ஸ்தோத்திரம் இந்த ஈசாக்கினுடையதான கிணறுகளை மூடி போட்டவர்கள். காரணம் ஸ்தோத்திரம், இந்த கிணறுகள் மூலமாய் கிடைக்கிற தண்ணீரை கொண்டு அந்த நாட்களிலே பிரதானமான தொழில் விவசாயம் தான். ஆடு மாடுகளை மேய்ப்பது, ஸ்தோத்திரம், இன்னும் கால்நடைகளை பராமரித்து அவற்றின் மூலம் வருகிற ஆசீர்வாதத்தை கொண்டுதான் செல்வந்தர்களாய் ஐஸ்வர்யவான்களாய் அந்த நாட்கள் ஜனங்கள் காணப்பட்டார்கள். அப்ப இவை எல்லாவற்றிற்கும் மூலதனம் தண்ணீர் வேண்டும். எதிரிகள் இந்த ஈசாவுடையதான கிணறுகளை எல்லாம் மூடி போட்டு விடுகிறார்கள். ஸ்தோத்திரம், இவன் ஒரு பெரிய நபராய் மாறிவிடக்கூடாது, ஒரு பெரிய ஆளாய் நம்மை விட பெரிய ஆளா மாறிவிடக்கூடாதுன்னு சொல்லி பல துறவுகளை பல கிணறுகளை மூடி போட்டார்கள். ஸ்தோத்திரம், பிற்பாடு அந்த அனுபவங்கள் மாறுகிறது. ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த ஈசாக்கை ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நிலைமையிலும் படிப்படியாக உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அதே எதிரிகள் ஸ்தோத்திரம் பின்னாட்களே ஈசாக்கை தேடி வந்து அந்த ஈசாக்கோடு ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை, ஒரு சமாதானத்தின் ஒப்பந்தம் செய்து நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி கடினமாய் எதிர்த்த கொடூரமாய் எதிர்த்த எதிரிகள் கூட ஸ்தோத்திரம் நல்ல சாட்சியை ஈசாக்கை குறித்து சொன்னதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில, அநேக ஆவிக்குரிய ஜனங்களுடைய வாழ்க்கையில சொந்த குடும்பத்தார்களிடத்தில் சாட்சி இல்லை. கணவனை குறித்து மனைவி ஸ்தோத்திரம் நல்ல சாட்சி சொல்லுகிறதை அநேக இடத்துல பார்க்க முடியவில்லை. இந்த செய்தியை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம், பாருங்கள், ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் சொந்த குடும்பத்தில் சாட்சியா இருக்கணும், வாழுகிற தேசத்துல ஊர்ல சாட்சியா இருக்கணும். எந்த இடத்தில் கடந்து சென்று கர்த்தரை குடும்பமாய் இணைந்து ஆராதிக்கிறார்களோ அந்த சபைக்குள்ளாய் சாட்சி உள்ளவங்களாய் இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இன்னும் இப்படி பல இடங்களுக்கு நாம போகிற எல்லா இடத்துலையும் நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி எழுமணுங்க. சாட்சியற்ற வாழ்க்கை ஸ்தோத்திரம் நம்முடைய ஆயுசு நாளை சுருங்கி போக பண்ணும் என்பதில் இந்த வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது சந்தேகம் இல்லை. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க சாட்சி உள்ளவங்களா இருக்கிறீங்களா? குடும்பத்தாரிடத்திலும் உங்களோடு பழகுகிறவரிடத்திலும் மாத்திரமல்ல, உங்களுக்கு எதிராய் எழும்பினவர்களிடத்திலும் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் நடந்து காண்பிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நல்ல ஒரு சாட்சி. ஸ்தோத்திரம், பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு அதே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சாட்சியாய் வாழுவீர்கள். அப்போ இந்த உலகத்துல நாம கிறிஸ்துவுக்கு வைராக்கியமான சாட்சியா வாழணும், நல்ல சாட்சியை மற்றவங்களிடத்துல பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உங்களுக்குள்ள நிறைவாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தாவின் ஆளுகைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. மூன்றாவது,
மூன்றாவது, மோசே என்று சொல்லப்படுகிற நல்ல ஒரு பரிசுத்தவானை குறித்து வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாயிருந்தார். அவர் கண் இருளடையவும் இல்லை, அவர் பலன் குறையவும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இது ஒரு பூர்ண ஆயுசு நாளை மோசேக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். இந்த மோசேயுடைய வாழ்க்கையின் சில அனுபவங்களை வேதத்திலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மோசே ஸ்தோத்திரம் தேவனுடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்பது தேவ திட்டம். ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் தேவனை குறித்து அறியாதிருந்த ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மோசையோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவருடைய சத்தத்தை மோசே கேட்டார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த நல்ல மோசையுடைய சாட்சி தேவ சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன். எப்படி தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, ஸ்தோத்திரம் பார்வோன் கையிலிருந்தும் இன்னும் ஸ்தோத்திரம் அந்த எகிப்திலிருந்தும் விடுவித்து கானானுக்கு நேராக வழி நடத்தி செல்ல ஆரம்பத்தில் மோசே தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்டு நடந்தாரோ அதே போல ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ சத்தத்தை கேட்பதற்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார் இந்த மோசே என்று சொல்லி நாம் வேதவசனத்தில் மூலமாய் அறிகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கிறது? ஆரம்பத்தில் அமர்க்களமாக கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக தவம் இருப்பார்கள். அதாவது தேவ சமூகத்தில் உபவாசித்து காத்து கிடப்பாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். எங்கேயாவது ஒரு தீர்க்கதரிசி வர்றான் அப்படின்னு சொன்ன கேள்விப்பட்டா, இல்லை என்றால் எங்கேயோ உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த தீர்க்கதரிசிக்கு கொஞ்சோல காணிக்கை அனுப்பி, இல்லை என்றால் முடிந்த காணிக்கைகளை அனுப்பி ஒரு லெட்டரையும் போட்டு ஒரு ஃபோன் பண்ணி, இல்லை வாட்ஸ்அப்லையோ இன்னும் ஏதோ ஒரு நிலைமையில தொடர்பு கொண்டு, ஸ்தோத்திரம் எங்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்டு எங்களுக்கு சொல்லுங்களேன்னு சொல்லி ஆண்டுடைய சத்தத்தை நேரடியாய் கேட்பதற்கு பதிலாக ஒரு புரோக்கரை தேடுகிற, ஒரு இடைத்தரகரை தேடுகிற ஒரு கடைசி காலத்துக்குள்ள கிறிஸ்தவம் போய்விட்டது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இதையெல்லாம் பார்க்கிறதான ஸ்தோத்திர கள்ளோ தீர்க்கதரிசிகள் உலகத்தில் பலர் பெருகி விட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆளை பார்த்து முகத்தை பார்த்து அவங்களுடைய காரியங்களை கேட்டு ஸ்தோத்திரம் இன்னும் பல இடங்களில் உளவு பிரிவு அரசாங்கத்தில் இருக்கிறது போல தங்களுக்கு நல்ல நம்பத்தகுந்ததான உளவு பிரிவுகளை அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் ஏற்படுத்தி கொண்டு ஒரு ஊருக்கு வரும்பொழுது அந்த ஊரில் இருக்கிறதான சில நபர்களை குறித்து அறிந்து வைத்துவிட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி நீங்கள் ஓடி அந்த கள்ள தீர்க்கதரிசி மூலம் வருகிற கர்த்தருடைய சத்தம் அல்லாத கர்த்தருடைய சத்தம் தான் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? இல்லை என்றால் ஸ்தோத்திரம் மோசையோடு முகமுகமாய் பிரத்யட்சமாய் கேட்ட தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? சற்று நிதானித்து பாருங்கள். இன்னும் பாருங்கள், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த மோசே தேவனிடத்துல தான் ஆலோசனை கேட்டார். அது நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் ஜனங்கள் தனக்கு விரோதமாக எழுந்து நின்றாலும் முன்னேறி செல்வதற்கு, அதாவது அந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு முன்னேறி செல்வதற்குரிய பிரயாணத்தின் காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டார். நான் இதை செய்யலாமா? நாங்கள் ஜனங்களை வழிநடத்துகிறோமே, இந்த காரியத்தை இல்லை நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆலோசனை கேட்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், எனக்கு உலக அனுபவம் நிறைய இருக்குது, ஐ ஹவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், இப்படிலாம் நீங்கள் ஒருவேளை சொல்லி உங்களை ஏமாற்றி கொள்ளலாம், உங்கள் குடும்பத்தை ஏமாற்றி கொள்ளலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாந்து போய்விடலாம். இல்லை, தேவனுடைய ஆலோசனைக்கு உங்கள் செவிகளை திருப்புங்கள். இன்னும் பார்க்கும் பொழுது தேவனுடைய வீட்டின் காரியங்களில் எல்லாம் இந்த மோசே உண்மை உள்ளவராயிருந்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வீட்டின் காரியம், தேவனுடைய ஆலயத்தின் காரியத்தில், தேவனுடைய சபையின் காரியங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் இந்த மோசே உண்மை உள்ள ஒரு மனிதனாயிருந்தார். தேவனுடைய காரியத்தில்
சபையின் காரியங்களில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? ஆராதிப்பதில், சபை கூடி ஆராதிப்பதில் இந்த நாட்களே ஒருவேளை அந்த அனுபவங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது. அது சீக்கிரத்தில் அந்த அனுபவங்கள் மாறிப்போகும். முடக்கப்படுவதற்கு முந்தைய காலத்தில் எப்படி இருந்தீர்கள், முடக்கங்கள் மாற்றப்படும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். சபை கூடி ஆராதிப்பது, சபையிலே உள்ள ஒவ்வொரு காரியத்தில் உண்மையாய் உத்தமமாய் செயல்படுவது, உங்களுக்கென்று ஆண்டவர் தந்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனாகிய போதகரோடு இணைந்து கரம் கொடுத்து செயல்படுவது, அந்த போதகரிடத்தில் அன்பாயிருப்பது, ஐக்கியமாயிருப்பது, அந்த போதகருடைய குடும்பத்தை பராமரிப்பது, விசுவாசிகளுடைய காரியத்தை கவனிப்பது, சபையின் காரியங்களை ஒழுங்குபடுத்துவது, காணிக்கைகள் கொடுப்பது, தசம பாவகங்கள் கொடுப்பது, இப்படி ஆண்டவருடைய வீட்டின் காரியத்தில் எல்லாம் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு அநேகர் ஆராதனைக்கு கரெக்டாக போயிடுவாங்க, ஸ்தோத்திரம். அந்த மற்ற அநேக காரியங்களில் உண்மையற்றவர்களாய், அதை குறித்த ஒரு பொறுப்பில்லாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்களை அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் சற்று அகற்றிவிட்டு ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, உங்களுடைய வீட்டின் காரியத்தில் எல்லாம் நாங்கள் எங்கள் குடும்பமாய் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து, இந்த லாக்டவுன் முடிந்து மறுபடி ஆலயம் திறக்கும் பொழுது அந்த உண்மை உள்ள ஒரு அனுபவத்திற்குள்ளாகவே நீங்கள் நிறைந்தவர்களாய் ஆலயத்துக்குள்ள கடந்து சென்று கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். கடைசியாக யோபு பக்தருடைய காரியத்தை நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், அதனுடையதான ஸ்தோத்திரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தா, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவராய் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த யோபுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆரம்ப வசனங்கள் 1ஆம் அதிகாரத்தில் யோபுவின் புஸ்தகம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் இந்த யோபுவை குறித்து சாத்தானிடத்தில் அழகான ஒரு சாட்சியை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? ஸ்தோத்திரம், என் தாசனாகிய யோபு எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி தேவனால் நல்ல ஒரு சாட்சியை பெற்ற ஒரு மனிதன். அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே சத்ருவினுடைய பிசாசுடைய நிர்பந்தத்தினாலே சில இழப்புகள், சில வேதனைகள், ஸ்தோத்திர மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள், இப்படியெல்லாம் நிறைய வந்து விடுகிறது. ஆனால் இந்த இழப்பின் மத்தியிலையும் மரணத்திற்கு ஏதுவான வியாதியிலையும் யோபு தன்னுடைய வாயின் வார்த்தையினால் ஒரு பாவம் செய்யவில்லை, கிரியைகளினாலும் அவர் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால், ஏசு போதும், அவர்தான் எனக்கு எல்லாம், அழகா முழங்குவார்கள். ஆனால் சற்று இழப்புகளோ, வியாதிகளோ, கஷ்டங்களோ, வறுமைகளோ, வேதனைகளோ, அவமானங்களோ வரும் பொழுது ஸ்தோத்திரம் எப்படி பேசுகிறார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த யோபு எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் எப்படி பரிசுத்தமாய் ஆண்டவரை குறித்து குறை சொல்லாமல் எப்போது ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாரோ அதே அனுபவம் எல்லாவற்றையும் இழந்து ஸ்தோத்திரம் மரண படுக்கையில் படுத்து கிடந்த பொழுதும் அதே அனுபவத்தில் தான் இருந்தார். அடுத்து இது ஸ்தோத்திரம் நன்றாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பாடுகளையும் இழப்புகளையும் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம், மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார். மனைவி சொல்றாங்க, இன்னுமா நீர் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர், அந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்ன பொழுது, என்னமா நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுறியே, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம இப்படிப்பட்ட சில கஷ்டங்களையும் சகித்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமா இதை தாங்கி கொள்ளணும்னு சொல்லி மனைவிக்கு ஆலோசனை சொல்றாரு. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம், இது எவ்வளோ ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவம். இன்றைக்கு இந்த அனுபவம் அநேகரிடத்துல இல்லைங்க. ஆயுஷ் நாள் பெருகணும்னு சொன்னா இதுவும் ஒரு காரியம் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தால ஸ்தோத்திர கற்பனைகளை விட்டு பின்வாங்கவில்லை. எவ்வளோ இழப்பின் மத்தியில் மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாரு. 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு, அவருடைய கற்பனைகளை விட்டு நான் சற்றாகிலும் விலகி போவதில்லை, பின்வாங்கி போவதில்லைன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில
ஸ்தோத்திரம். கற்பனைகளாகிய வேத வசனத்திற்கு புறம்பான அநேக காரியத்தை தாராளமாய் ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் நடப்பித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த யோபு அப்படியெல்லாம் செய்யலைங்க. மரண படுக்கையிலும் சொல்றாரு, அவருடைய கற்பனை தான் என்னுடைய உயிர் அப்படிங்கிறாரு. அதை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், அதை நான் முடிவு பரியந்த உறுதியாக பற்றி கொண்டு அதன்படியே வாழ என்னை ஒப்புக் கொடுப்பேன்னு சொல்லி அழகாக சொல்றாரு. அடுத்தால ஸ்தோத்திரம், தேவன் மேல் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். என்ன தெரியுமா சொல்றாரு? 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல யோபின் புஸ்தகம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் யோசித்து பாருங்க. மரண படுக்கையில் கிடக்கிறாரு, சொல்றாரு, செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஜீவன் என்னை விட்டு எடுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அறிக்கை வெளிப்படுத்துகிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்துட்டார். எல்லாவற்றையும் இழந்து ஸ்தோத்திரம் கடைசி கட்டத்தில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்றாரு, தேவரே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். எல்லாத்தையும் இழந்துட்டாருங்க, மரண படுக்கையில் கிடக்கிறாரு. ஆனால் சொல்றாரு, என் தேவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவர், அவர் எல்ஷடா என்று சொல்லி அவருடைய நல்ல நாமத்தை உயர்த்தி காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்த ஆண்டவர் தான் அந்த யோபின் சிறையிருப்புகளை முற்றிலும் மாற்றி ஒரு தீர்க்காய்ச்சை அந்த யோபு பக்தனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம் பைபிளில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 பரிசுத்தவான்கள் அநேகரை குறித்து சொல்வதற்கு வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு உணர்த்தின அந்த 4 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். நோவா, ஈசாக்கு, மோசே, இந்த யோபு 4 பேரும் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நீடித்த ஆயுஷை பெற்றிருந்தார்கள். ஆகவே இந்த உலகத்தில் இது கடைசி காலம் என்று ஆரம்பத்தில் நான் சொல்லிவிட்டேன். இயேசு கிறிஸ்து வருகை சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அடையாளங்கள் மூலமாய் நடக்கிற காரியங்கள் மூலமாய் நாம் அறிந்திருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அற்ப ஆயுஷில் நாம் மறித்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். காலம் வருவதற்கு முன்பாக நாம் மறித்து விடக்கூடாது. நம்முடைய ஆயுஷ் நாட்கள் பூரணப்பட்டிருக்க வேண்டும். இந்த பூரணப்பட்டிருக்கிற ஆயுஷ் நாட்களிலே நாம் விடுதலையோடும் சுகத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கிறிஸ்துவுக்குள்ளாய் பலனுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய், கிறிஸ்துவின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழணும். அப்படி வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் நல்ல ஒரு ஆயுஷ் நாள் தருவார். தீர்க்காயுஷை தருவார், பூரண ஆயுஷை நமக்கு தருவார். அது ஆயுஷ் வரையிலும் கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழ வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. என்னென்ன குறைவுகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளிலே வெளிப்படுத்தினாரோ அந்த குறைவுகள் எல்லாம் களைந்து, ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்திற்கும் தீர்க்காயுஷை நீடித்த ஆயுஷ் நாட்களை தாரும் என்று சொல்லி மெல்ல கண்களை மூடி செபிப்போமா. சர்வநலமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசுகிறவரப்பா. நாங்கள் எதில் குறைவுபட்டு கிடக்கிறோமோ, எவைகளிலெல்லாம் நாங்கள் உம்முடைய காரியத்தில் பின்வாங்கி இருக்கிறோமோ, அவைகளெல்லாம் ஏதோ ஒரு நிலைமையிலே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீரப்பா. இந்த நாளிலும் அநேக காரியத்திலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் உமக்கு முன்பாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கையின் அனுபவங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் இந்த உலகத்திலே நீடித்த ஆயுஷ் நாட்களை பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. அதே போல நாங்களும் எங்களுக்குள் இருக்கிற குறைவுகளை மாற்றி கர்த்தாவே இந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கையின் அனுபவங்களை எங்களுக்கு ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு நாங்களும் தகப்பனை எவைகளில் தவறி இருக்கிறோமோ அந்த தவறுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே களைந்து போட்டு உமக்கு முன்பாய் நல்ல சாட்சியை பெற்று தீர்க்காயுஷோடு இந்த உலகத்திலே இந்த வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கிருபையும் பலனையும் ஒத்தாசையும் தரும்படிக்காக செபிக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையின் கரத்தை கொண்டு தாங்கி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாக அன்பானவர்களே, ஆவியானவர்களோடு பேசி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது நாம் குறைவுள்ளவர்கள். ஆகவே குறைவுகளை பரிசுத்த ஆவியானவர் அன்பாய் சுட்டி காண்பித்திருக்கிறார். ஆகவே அவர் சுட்டி காண்பித்த குறைவுகளை கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் களைந்து விட்டு ஆண்டவரிடத்தில் அவன் நல்ல ஒரு தீர்க்காயுஷை தாரும் என்று சொல்லி தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் நீடித்த ஆயுளை தந்து வாழ வைப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை பாருங்கள்.
அது உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தவங்களை அற்புதமாய் இந்த கொடிய ஸ்தோத்திரம் தொற்று நோய் தாக்கி கொண்டு இருக்கிற நாட்களிலும் காத்து நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்பட போகிறது. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.